வாங்க கவுண்டிங் பண்ணிடலாமா? மை பேபி சேவிங் த மணின்னு போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா, எனக்கு ஒரே பொண்ணு தான். அவள் லைஃப் தான் என்னோடய சந்தோஷமே. அவளுக்காண்டி தான் நான் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து 5 வருஷம் கழித்து தான் எனக்கு பிறந்தா. எனக்கு வந்து 2013 திருமணம் முடிஞ்சிச்சு. 2013 தான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன். லவ் மேரேஜ் பண்ணாலும் வந்து இன்ன வரையும் நான் வந்து விட்டு கொடுக்கல. நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் வந்து எனக்கு குழந்தை பிறந்தது பார்த்திங்கன்னா 2018 தான் என் பொண்ணு பிறந்தா. அவள் டேட்டையும் என்னால் மறக்க முடியாது. அவரோட பர்த்டே டேட்டையும் என்னால் மறக்க முடியாது. என்ன டேட்டு பார்த்திங்கன்னா வந்து 1/4, அதாவது ஏப்ரல் மாதம் வரும் பார்த்திங்களா, 1ஆம் தேதி ஏப்ரல் 4ஆம் மாதம் வரும் பாருங்க. அந்த மாதத்தில் தான் அவள் பிறந்தா. 2018 தான் பிறந்தா. இன்னையோட அவளுக்கு வந்து 6 வயசு ஆயிடுச்சு. இனிமேல் என்னோடய லைஃப் அவளுக்காண்டி தான் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிட்டுருக்கேன். நான் எங்கேயா வெளில போவேன், ஏதாவது ₹1 ₹2 ஜாமான் வாங்குவேன், இல்லை என் பாக்கெட்லேருந்து ₹1 ₹2 ஒரு 4 நாளாக இருக்குது அப்படின்னாலும் நான் அதை பார்க்காம வந்து நான் அந்த டப்பாவில் போட்டுருவேன். போட்டுட்டு அதையே சேர்த்து வச்சுக்கிறது. இந்த பணம் இது கவுண்டிங் பண்ணாதீங்க. அந்த பணம்லாம் கவுண்டிங் பண்ணக்கூடாது. பட் காயின்ஸ் மட்டும் தான் வாங்க கவுண்டிங் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிடலாமா? வாங்க கவுண்டிங் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பணம் மட்டும் கவுண்டிங் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து என் பொண்ணோட ஃபஸ்ட்டு பர்த்டே இங்கே வந்து தான் நான் இது பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து என்னோடய கஃபில் அந்த அம்மா வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இந்தாங்கம்மா சாக்லேட்டு கொடுத்தேன். என்ன அப்படின்னாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு பர்த்டேம்மா, மொதல் வருஷம் பர்த்டே அங்கே வந்து மொதல் வருஷம் கொண்டாடுறேன்னே, இந்த அவன் பொண்ணுக்கு கொடு அப்படின்ட்டு அவங்க ஒரு ₹100 பணம் கொடுத்தாங்க. இந்த இருக்குது பாருங்கள், கொட்டி கவுண்டிங் பண்ணிடுவோம். எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு வருஷத்தில் நான் சேமித்த பணம், என் பொண்ணுக்கு, என் தங்கத்துக்கு, என் வைர கல்லுக்கு நான் சேர்த்த பணம் ஒரு வருஷத்தில் எவ்வளோ இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் கவுண்டிங் பண்ணி சொல்லுங்கள். நான் கவுண்டிங் பண்ணுறேன். இதோட மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் போட்டுருவோம். இதில் போட்டுக்கிட்டே வருவோம். இதில் எடுத்து இதில் போட்டுருவோம். 1 2 3 4 5 6. இது ₹2 காயின்ஸுங்க. பாருங்கள், இது ₹2 காயின்ஸு. ₹2 காயின்ஸு. 6 8 9 10 11 12 13. இது ₹2 காயின்ஸ் தான். 15 16 17 18 19. இது ₹2 காயின்ஸுங்க. 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 இது ₹2 காயின்ஸுங்க. 50 51 52 53 54 54 2 ரூபா காயின்ஸு 54 56 57 58 59 60
61, 62, 63, 64, 65, 66, 62 ரூபா காயின்ஸுங்க. 66, 68, 68, 70, 2 ரூபா காயின்ஸ் தான் இதுவும். 70, 71, 72, இது 2 ரூபா காயின்ஸ் தான். 72, 74, 75, 76, 77, 78, 79, 79, 80, 82ங்க. 2 ரூபா காயின்ஸு. 82, இதெல்லாம் 50 பைசாங்க. 50 பைசா அப்புறம் கவுண்டிங் பண்ணுவோம். 82, 82, 83, 84, 85, 86, 87, 87, 87, 88, 88, 90, 2 ரூபா காயின்ஸு. 90, 92, 94, 94, 94, 95, 95, 96, 97, 98, 99, 99, 100 முடிஞ்சிச்சுங்க. 100 ரியால் முடிஞ்சிச்சு. இது வந்து 2 ரூபா காயின்ஸு. இது வந்து 2 ரூபா காயின்ஸு. 2, 3, 4, 5, 6, 7, 7, 8, 9, 10, 11, 11, 11, 13, 13, 13, 14, 14, 16, 17, 17, 2 ரூபா காயின்ஸு. 17, 18, 20, 20, 21, 21, 22, 23, 24, 25, 25, 26, 27, 28, 28, 28, 30, 31, 32, 32, 33, 34, 34, 35, 36, 37, 38, 38, 40, 40 ஆயிடுச்சு. 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 150 முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்த வீடியோவில் இதை பண்ணுறேன்.